பசி என் உடலை வளர்த்தது, என் உடலில் பசியை நான் வளர்த்தேன். ஆழ்ந்து சிந்திக்கணுங்க. பசி என் உடலை வளர்த்தது, என் உடலில் பசியை நான் வளர வைத்தேன். பசி எடுத்ததா மகிழ்ச்சியாக சாப்பிடுங்கள். அப்பா அம்மாவை வீட்டிலே வச்சுன்னு பத்திரமா பார்த்துங்க. என் தாய் தந்தை, தந்தை தாய் துணையோட நிகழ்ச்சியை துவங்குகின்றேன். பசி உணவு மகேந்திரன். இன்று பசியை பற்றி பார்க்கலாம். இன்று நான் பேசப்போகிற தலைப்பு உலகத்தில் எந்த புக்கிலையும் இருக்காது, இருந்தாலும் மாறுபட்டு இருக்கும். நான் நடத்துவது மாறுபட்டு இருக்கும். புரியுதுங்களா? இதுவரையிலும் எந்த புக்கிலையும் இல்லைன்றதுக்காக இவர் சொல்கிறது பொய்ன்னு நினச்சிட்டிங்கன்னா, நீங்கள் பொய்ன்னு நினச்சிட்டதுக்காக அது பொய்யாயிடும். அது உண்மை தான். உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல. சரி, அது இருக்கட்டும். என்றைக்காவது இருந்தாலும் சரி, இந்த உண்மைக்குள் உலகத்தில் மனிதராக பிறந்தவர்கள், ஜீவராசியாக பிறந்தவர்கள், மற்ற ஜீவராசியாக பசிக்குள் வந்தே தீர வேண்டும். புரியுதுங்களா? கடந்து உள்ளே போவோம். என்னுடைய ஒரு வார்த்தையும் ஆழ்ந்து சிந்திக்கணும். புரியுதுங்களா? உண்மை என்பது உண்மைதான். அதை உலகத்தில் யாரும் மிஸ்யூஸ் பண்ண முடியாது. சரி, பசியில் என்னென்ன பசி அப்படின்னா, சுவாச பசி, நீர் பசி, அறுசுவை பசி, தோல் பசி, உறக்கப்பசி. உறக்கம் என்பது ஒரு பசி. அதற்கு ஏற்ற உணவு கொடுக்க வேண்டும். இதுவரையிலும் உலகத்தில் ஒரு ஆய்வு வச்சுங்கிறாங்க. அதுக்கு ஏற்ற ஆராய்ச்சியாளர்கள் 48 மணி நேரம்தான் மனிதர்கள் தூங்காமல் இருந்திருக்காங்க. ஒரு ஆய்வு, ஒரு டீம் நடத்தினாங்க. எவ்வளோ நேரம் மனிதர்கள் தூங்காமல் இருக்கான்னு ஒரு கேமராலாம் வச்சுன்னு ப்ரோக்ராம் பண்ணி நடத்தினாங்க. 2 நாள் தூங்காமல் இருந்தாங்க. 3ஆவது நாள் ட்ரை பண்ணாங்க. எல்லாரும் உடம்பு சீரியஸ் ஆகிடுச்சு. அதனால் அவங்க ப்ரூஃப் வச்சுங்கிறாங்க. அந்த உறக்க பசி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் பிரபஞ்சகத்தில் கலந்து அந்த சத்துக்களை கொண்டு உடலுக்குள் கொடுத்து உடலில் உள்ள நோய்களை குணப்படுத்தி வாழ வைக்கும். அப்போ பசி நலமோடு வாழ வைக்கும். நன்றி, மகிழ்ச்சி.